கேரள மாநிலம் கொச்சியில் கோயில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென்று மதம் பிடித்து வாகனங்களை அடித்து உடைத்து நொறுக்கிய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதம் பிடித்த யானையிடம் சிக்கி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்களை பறிகொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென்று மதம் பிடித்து வாகனங்களை சூறையாடி துவம்சம் செய்த அதிர்ச்சி. அழகு யானையும் அடங்க மறுத்த சம்பவமும் நடந்தது என்ன? கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கிருஷ்ணசுவாமி கோவில் திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட ஊட்டோடி மகாதேவன் யானை மறுநாள் விழாவிற்காக பட்டம் கட்டி அலங்கார கோலம் போட்ட காத்திருந்தது. அப்போது என்ன யோசித்ததோ ஏது யோசித்ததோ தெரியவில்லை. திடீரென யானைக்கு மதம் பிடித்தது. தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்த யானை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களை தூக்கி போட்டு அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தது. தும்பிக்கையால் முட்டி கார்களை, சோப்பு டப்பாக்களை நொறுக்குவது போல தூக்கி போட்டு சூறையாடியது. அப்போது யானையை திசை திருப்பி வாகனங்களை நைசாக நகற்றி விடலாம் என நினைத்தவர்கள் அதன் ஆக்ரோஷ ஆட்டத்தை பார்த்து விட்டால் போதுமடா சாமி என தலைதெறிக்க ஓடினர். இதெல்லாம் கோவில் வளாகத்திற்குள் நிகழ்ந்த சம்பவம். ஒருவேளை இவன் கோவில் வளாகத்தை விட்டு வெளியே வந்திருந்தால் நிலைமை என்னவாயிருக்கும்? மேலும் பல வாகனங்கள் சூறையாடப்பட்டிருக்கலாம், மனித உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கவில்லை. அடங்காமல் ஆட்டம் போட்ட யானையை 2 மணி நேரமாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென மதம் பிடித்து வாகனங்களை அடித்து உடைத்து நொறுக்கிய சம்பவம் கேரளாவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.